சுறுசுறுப்புக்கு உதாரணமா எந்த நேரமும் இயங்கிட்டே இருக்கிறது எறும்புகள் தான். எறும்புகளின் இனம் பூமிக்கு வந்து பல லட்சம் ஆண்டுகள் ஆகுது. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது தான் இந்த எறும்புகள். டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து எறும்புகள் இனம் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சு வாழ்ந்துகிட்டு வருது. அது மட்டும் இல்ல, பூமியில சுமார் 20,000 லட்சம் கோடிக்கும் அதிகமான எறும்புகள் வாழ்வதாக ஒரு ஆய்வுல கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. எறும்புகளுடைய இனத்திலேயே ரொம்ப பழமையான எறும்பு எது தெரியுமா? இலைவெட்டி எறும்புகள். இந்த எறும்புகள், அதாவது இந்த எறும்புகள் பூமியில 12 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதா சொல்லப்படுது. ஆனா மனித இனம் தோன்றியது 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். இலைகளை வெட்டுவதால அந்த எறும்பை இலைவெட்டி எறும்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எறும்புகள் இலைகளை வெட்டின உடனே பச்சையா அப்படியே வாயில போட்டு சாப்பிடாதாங்க. புற்றுக்குள்ள ஒரு இடத்துல இலைகளை சேமிச்சு வச்சுக்குமா. அந்த இலைகள் மீது பாத்தீங்கன்னா வேதி திரவத்தை சுரக்குமா. அதன் பின் சில நாட்கள்ல இலைகள் மட்கி அதுல பூஞ்சை உருவாகும். அந்த பூஞ்சைகளை தான் இலைவெட்டி எறும்புகள் சாப்பிடுங்களாம். அதனாலதான் இந்த எறும்புகளை விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விவசாயம் செய்வதில் இது பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கும் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகை எறும்புகள் பூமிக்கு அடியில 6500 சதுர அடியில கூடுகளை கட்டி வாழுது. மண்ணிற்கு வளம் சேர்க்குது இந்த எறும்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. எறும்புகள் எப்பவுமே குழுவாக வாழக்கூடிய 6 கால்களை கொண்ட ஒரு பூச்சி இனம்ங்க. எறும்புகள் அதன் எடையை விட 10 முதல் 50 மடங்கு எடை இருக்கக்கூடிய பொருட்களை கூட தூக்கிட்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவை. சாதாரண வகை எறும்புகள் 90 நாட்கள் வரை உயிர் வாழக்கூடியது. ஆனா அதில் இருக்கக்கூடிய கருப்பு வகை பெண் எறும்புகள் 15 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. எறும்புகள் கூட்டமாக வாழக்கூடிய அந்த வாழும் இடத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் காலனி அப்படின்னு சொல்றாங்க. அதை நாம புற்று அப்படின்னு சொல்றோம். சராசரியா ராணி எறும்புகள் 30 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். வேலைக்கார எறும்புகள் 3 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ஆண் எறும்புகள் சில மாதங்களுக்கு மட்டுமே உயிர் வாழும். சில எறும்புகள் நீருக்கு அடியில 4 மணி நேரம் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு எறும்புகள் கூட்டத்தில் 100 முதல் லட்சம் வரை பல எறும்புகள் உயிர் வாழுதுங்க. எறும்புகளின் மூளையில 25,000க்கும் மேற்பட்ட அறைகள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகச்சிறந்த மோப்ப சக்தியும் கண் பார்வையும் கொண்டது இந்த எறும்புகள். இதனால நிலநடுக்கத்தை முன்கூட்டியே அதுங்க அறிஞ்சுக்க முடியுமா. அது போக எறும்புகள் பகல் முழுக்க இறை தேடி அலையுமா. அதே போல இரவுல தன்னுடைய புற்றுகள்ல ஓய்வு எடுக்குமா இந்த எறும்புகள். உணவுப் பொருட்களை தரையில காணக்கூடிய எறும்புகள் என்ன பண்ணுனா தன்னுடைய சகாக்களுக்கு தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய ஆண்டனா போன்ற உறுப்பின் மூலமா தகவலை தெரிவிக்குமா. எறும்புகள் வரிசையில செல்வதற்கும் திரும்பி வரும்போது ஒன்றோட ஒன்று சந்திச்சு கொள்வதற்கும் அறிவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கு. எறும்புகள் எப்பவுமே கூட்டணியாகத்தான் வாழும். தங்களுடைய வசிப்பிடம் அல்லது இனத்தை பொறுத்து குழுக்களா வாழும். அதனால உணவு தேட எறும்புகள் செல்லும் பொழுது ஃபிரமோன் அப்படிங்கிற ரசாயனத்தை வழியில விட்டுட்டு போயிடுமா. இதனால முதல்ல செல்லக்கூடிய எறும்பின் ரசாயனத்தை அதன் பின் வரக்கூடிய எறும்பு நுகர்ந்து பின்தொடர்ந்து தானும் ரசாயனத்தை விட்டு செல்லுமா. இதனால பாத்தீங்கன்னா எல்லா விதமான எறும்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செல்லுமா. அது மட்டும் இல்லைங்க, எறும்புகள் தங்களுக்குள்ளான கருத்து பரிமாற்றத்தை ஒன்னோட ஒண்ணு மோதி அல்லது தங்களின் கால்களை உரசி வெளிப்படுத்திக்குமா. சைகை மொழி போலவா. அதாவது தங்களின் முகத்தில் இருக்கக்கூடிய கொடுக்குகள் மூலமாக ரசாயனத்தை உமிழ்வதில் கூட கருத்து பரிமாற்றத்தை நிகழ்த்துதான் எறும்புகள். எறும்புகள் மனித சமுதாயத்தின போலவே குணாதிசயங்களை ஒத்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. மனித சமுதாயத்தின போலவே எறும்புகளுக்கும் மன்னன், மகாராணி, அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள், பணியாட்கள், அடிமைகள் இருப்பதாக ஆய்வுகள்ல சொல்றாங்க. எறும்புகள் தன்னுடைய காலனி முகப்புல காவலாளி எறும்புகளை நிறுத்தி வச்சிருக்குமா. அது அங்க வரும்போது ஒவ்வொரு எறும்புகளையும் முகர்ந்து பார்த்துட்டு தன்னுடைய புற்றுக்குள்ள அனுமதிக்குமா. எறும்புகள் தகவல் பரிமாற்றத்திற்கு ஃபிரமோன் அப்படிங்கிற வேதிப்பொருளை பயன்படுத்துது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்களை போன்ற எறும்புகளும் இறந்த உடல்களை மண்ணில புதைச்சிடுமா.